வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரமாதமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு சினிமா செய்தி. கே பாலாஜி, சுஜாதா சினி ஆர்ட்ஸ் நிறுவனர், ப்ரொடியூசர், நடிகர், பன்முகத்தன்மை கொண்டவர். அவரை பற்றி செய்தி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் நமக்கு என்ன ஒரு வாழ்க்கை பாடம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது விஷயம், எந்த ஒரு செயல்லையும் நமக்கான ஒரு செய்தி ஒளிஞ்சிருக்கும். கொஞ்சம் நம்ம மெனக்கெட்டு தேடணும், அவ்வளோதான் வேலை. சரிங்களா? அவர் அந்த காலத்தில் 1934 பிறந்து 2009 75வது வயதில் மறைந்தார். 1950களில் அவர் நரசு ஸ்டுடியோஸ் அப்படிங்கிற ஒரு இதில் தயாரிப்பு நிர்வாகியாக வேலை பார்த்துருந்தார். அந்த சமயத்தில் அவருக்கு ஒரு ஆசை, படம் எடுக்கணும்னு அண்ணாவின் ஆசை அப்படின்னு ஒரு படத்தை எடுத்தார். அதில் ஜெமினி கணேசன் அவங்க சாவித்திரி எல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அந்த படத்தை ஏன் அவங்கள வச்சு எடுத்தார்னா, அவங்க ஏதோ ஒரு உதவி செஞ்ச காரணத்தினால ஒரு நன்றி கடனாக அந்த படத்தை எடுத்தார். ஆனால் அது எதிர்பார்த்த அளவுக்கு போகலை. பயங்கர லாஸ் வரக்கூடிய அந்த சூழ்நிலையில் தெய்வாதீனமாக ஜெமினி கணேசனும் எஸ்எஸ் வாசன் அவர்களும் சேர்ந்து அந்த படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணிக்கிறோம்னு சொல்லி வாங்கிட்டாங்க. அதனால் இவர் தப்பிச்சிட்டார். அப்போ இவர் ஒரு முடிவு போகிறார். நேரடி தமிழ் படங்கள் எடுத்தால் சில பிரச்சனைகள் வரும் போல இருக்கு, ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வர முடியல அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, வெளி மாநிலங்களில் பிற மொழிகளில் நன்றாக ஓடிய படங்கள், நல்ல ஓடி நல்ல படம் நல்ல வசூல் அப்படின்னு ப்ரூஃப் பண்ண படங்களாக பார்த்து அதனுடைய ரைட்ஸை விலை கொடுத்து வாங்கி அது தமிழில் பண்ண ஆரம்பித்தார். அந்த மாதிரி பண்ணும்போது ஏகப்பட்ட படங்கள், ஏகப்பட்ட வெற்றிகள். 10 படம் எடுத்தால் ஒரு 7-8 படம் வெற்றி அடைகிற மாதிரி ஒரு சூழ்நிலை. 1-2 கூட ரொம்ப லாஸ் வராது, கையை கடிக்காமல் ஓடிச்சு. உங்களுக்கு எல்லாம் சொன்னால் புரியும். விதின்னு ஒரு படம், அது இன்றைக்கி வரைக்கும் பேசப்படுகிறது. நடிகை சுஜாதா நடித்த படம். அது ஒரு லேடிஸ் சப்ஜெக்ட். சுஜாதா தான் அதில் மெயின். அந்த கோர்ட் சீன்லாம் இன்றைக்கும் பரபரப்பாக பேசப்படுது. அந்த அளவுக்கு படங்கள். அவருக்கு எப்படி எடுத்தார் தெரியுங்களா? சும்மா ஓடின படத்தெல்லாம் எடுக்கலை. அங்கே தான் இருக்குது சூட்சமம், அங்கே தான் இருக்குது விஷயம். அதாவது அதில் ஒரு யுக்தியை கையாண்டு தான் எடுத்திருக்காரு. என்ன தெரியுங்களா? உதாரணமாக இப்போ பாம்பேயில் ஒரு படம் நல்ல படம் ஓடுதுன்னு சொன்னால், நல்ல சக்ஸஸ் ஆகிடுன்னு சொன்னால், நேராக அங்கே போய் இந்த டீ கடை, ரிக்ஷாக்காரங்க, ஆட்டோ ரிக்ஷாக்காரங்க, இந்த மாதிரி கீழ் லெவலில் இருக்காங்க பார்த்தீங்களா மக்கள், அந்த பாமர மக்கள்கிட்ட போய் இவர் ஒரு சர்வே எடுக்கிறார். உதாரணமாக ஒரு டீ கடையில் உட்காந்திங்கனாலே நீங்கள் ஒன்றுமே பேச வேண்டாம். ஒரு 10 நிமிஷத்தில் யார் முதல்வர் ஆயிடுவார், யார் பிரதமர் ஆயிடுவார், யார் எம்எல்ஏ எம்பி எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த அளவுக்கு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்போ இவர் வாலண்டியராக போய் அந்த படத்தை பற்றி லேசாக கேள்விகள் கேட்டு அவங்க சொல்கிறதை எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி படங்களை எடுத்து வெற்றி கண்டவர். நிறைய படங்கள் அவர் நிறைய பேரை வச்சு எடுத்திருக்காரு. கமலை வச்சு எடுத்திருக்காரு, சிவாஜி கணேசன் வச்சு எடுத்திருக்காரு, ரஜினியை வச்சு எடுத்திருக்காரு, இப்படி பல பேரை வச்சு எடுத்திருக்காரு. ஆனால் எம்ஜிஆர் மட்டும் வச்சு எடுத்ததே கிடையாது. ஆனால் பொங்கலுக்கு தவறாமல் போய் எம்ஜிஆர் வீட்டுக்கு போய் அவர் கையால் ஒரு 100 ரூபா வாங்கிட்டு வந்துடுவாராம். ராசியமான கையால் 100 ரூபா வாங்கிட்டு வந்து. அப்போ கூட எம்ஜிஆர் தமாஷா கேட்பாராம், நீ எல்லாரையும் வச்சு படம் எடுக்கிற, என்னை வச்சு எடுக்க மாட்டேங்கிறியே அப்படின்னு. அதுக்கு ஏதாவது ஒரு மழுப்பலான பதிலும் சிரிப்பும் சொல்லிட்டு வந்துடுவாராம். ஆனால் எம்ஜிஆரை வச்சு எடுத்ததே இல்லை அவர். ஏன்னு தெரியல, என்ன காரணம் பிரத்யேகமாக எனக்கு தெரியல. அப்போது இந்த விஷயத்துலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாங்க? அவரை வெற்றி அடைஞ்சார், இன்றைக்கி பேசப்படுறாரு. எந்த ஒரு காரியத்தையும் செய்கிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்பேட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் ஸ்பேட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முன்களப்பணின்னு வச்சுக்கலாம். அந்த வேலை செய்கிறதுக்கு முன்னால் சில தகவல்களை திரட்டிக்கலாம். உதாரணமாக வச்சுக்கலாமே, ஒரு டீ கடை வைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம கடை வைக்கக்கூடிய இடம் பார்வையான இடமா, 4 பேர் கூடுற இடமா, அக்கத்தில் எவ்வளோ தூரத்தில் டீ கடை இருக்குது, அவங்கெல்லாம் என்ன விலையில் கொடுக்குறாங்க, என்னெல்லாம் பொருள்கள் கொடுக்குறாங்க, அங்கே வச்சா நம்மளது ஓடுமா ஓடாதா, இல்லை நம்ம அதை மீறி டேஸ்ட் கொடுத்தா ஓட்டலாமா, இப்படி அந்த முன்களப்பணி, ஸ்பேடு ஒர்க், ஆய்வு பணின்னு இருக்கிறத நிறைய பண்ணணும். அந்த ஒர்க்கை பண்ணி ஓரளவுக்கு ப்ரிசைஸ் பண்ணோம்னா இப்போ அந்த இடத்துல வைக்கலாம், வச்சா ஜெயிக்கலாங்கிற எண்ணம் நம்ம வைக்கணும்.
நான் நாளைக்கு டீ கடை திறக்க போகிறேன் எல்லோரும் வந்துருங்கன்ட்டு ஏதோ காலியாக இருக்க கடையில் போய் டெக்கரேஷன் பண்ணி டீ கடை மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணிடக்கூடாது. பார்த்தீங்கன்னா எதிர்த்தாப்பில் ஒரு டீ கடை உங்களை விட பாதி விலையில் சூப்பராக ஓடிட்டுருக்கும். ஏன்னா 10 கடை தள்ளி இலவசமாக டீ தர ஒருத்தர் இருப்பார். இப்படி பல பிரச்சனைகள் இருக்காது. அதனால் எந்த காரியத்தையும் இதுதான் இதில் நம்ம எடுத்துக்கக்கூடிய பாடம், சொல்லும் பாடம். அதாவது எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதனுடைய நல்லது கெட்டதை ஆராய்ஞ்சு அதை நம்ம சர்வே பண்ண முடியுமா, ட்ரைவ் பண்ண முடியுமா, எல்லாமே அறிஞ்சு செய்யணும். அப்படி செஞ்சால் நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைக்கும். இதுதான் இன்றைக்கி விஷயம். சினிமா செய்தி மட்டுமல்ல, சினிமா படம் சொல்லும் பாடம் இது. நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஒரு கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பர் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.